சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா உடனே அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்குங்க. மாங்கல்ய தோஷம், இருதார தோஷம், வேற்று மொழியில் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க, லவ் மேரேஜ் தான் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு படபடன்னு பலன் சொல்லாமா? எப்போவுமே ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் வேண்டும். இந்த சுக்கிரன் செவ்வாய் மட்டும் இல்லை, கிரகங்கள், துஷ்ட கிரகங்கள் யார் எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, குரு பார்வை இருக்கா, மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சேர்க்கை கூட சுப பலனை நமக்கு கொடுக்கும். அது எந்த வயசில் அந்த திசைகள் வருதோ அந்த திசையில் நமக்கு பிரச்சனைகளை தீர்க்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்குது, இதனுடைய ஜாதக பலன் திருமணத்தை பாதிக்குமா பாதிக்காதா? 19 பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை சார். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு மற்ற கிரகங்கள் 7 கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் 9 கிரகங்கள், அதில் 2 கிரகங்கள் இப்படி இருக்குது, 7 கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்யாண வயசு உங்களுக்கு எந்த நேரத்தில் குரு பலன் வருது, அந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர மகாதிசை வருதா, அல்லது செவ்வாய் மகாதிசை வருதா, அல்லது சுக்கிர மகாதிசையில் செவ்வாய் புத்தியோ செவ்வாய் மகாதிசையில் சுக்கிர புத்தியோ வருதா அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்க்கணும். அதே நேரத்தில் வெறும் இந்த காம்பினேஷனை வச்சுக்கிட்டே படப்படன் பலன் சொல்கிறத விட மற்ற கிரகங்கள், நான் சொல்கிறேன் நல்ல ஞாபகம் வச்சுங்க, சந்திரன் ஒரு வீட்டில் 2.5 நாள் தான் இருப்பார். அந்த 2.5 நாள்லேயே உங்களுக்கு பலவித வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்துருவார். சுப மாற்றங்களும் இருக்கலாம், அசுப மாற்றங்களும் இருக்கலாம். ஆனால் ஜோதிடம் பார்க்குறதே எதுக்காக அப்படின்னா, நல்ல மாற்றங்கள் வருமா, எனக்கு அசுப மாற்றங்கள் ஏதாவது வருமா சார் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்குறதே பாருங்கள், நல்ல காலம் பிறக்குமா, நல்ல நேரம் வருமா, இப்படி தான் பார்ப்பாங்க ஒழிய எனக்கு எப்போ சார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு யாராவது ஜாதகம் பார்ப்பாங்களா? நான் அப்படிலாம் கிடையாது. ஆகவே ஜோதிடம் பார்ப்பதனுடைய உண்மையான தத்துவம், ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்போ இந்த பிரச்சனையில் இருந்து விடிவு காலம் வரும். ஆகவே இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கமும், சுக்கிரன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அந்த வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறாரா, நீச்சம் பெற்று இருக்கிறாரா, ஆட்சி பெற்று இருக்கிறாரா, அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெற்று நீச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறாரா, எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்காங்க, எந்த ராசியில் இருக்காங்க, அதே மாதிரி அந்த மகாதிசை வருதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மகாதிசை இவங்க கல்யாண பருவ காலத்தில் வருதா? ஒரு சில பேருக்கு வயதான போது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சில நேரங்களில் பேச ஆரம்பிக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். அது எந்த நேரத்தில் அந்த காம்பினேஷன் பேசும் அப்படிங்கிறத ஜோதிடர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பொருத்தம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த பொருத்தம் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட மகாதிசை நடக்கும், இதை சப்சைட் பண்ணுற மாதிரி, இதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய மகாதிசை அவளுக்கு இருக்குமா? அப்படி இல்லை, அவளது ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இருந்தால் கணவனது ஜாதகத்தில் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த திசைகள் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு தான் திசா சந்திகள், திசா காலங்கள் எல்லாம் பார்க்கணும். வெறும் 10 பொருத்தம் மட்டும் பார்க்கறதுக்காக நீங்கள் ஜாதகத்தை எங்ககிட்ட கொடுக்கல. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி மகாதிசைகள் என்னென்ன மாறி வரும், அவங்க ஆயுள் பரியந்தத்தில் என்னென்ன மகாதிசைகள் வருங்கிறத பார்க்கணும். நான் வேணா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மிக ஜாக்கிரதையாக அவள் இந்த 2 பேருடைய ஆயுள் பாவத்தை பார்த்து, 2 பேருக்கும் ஆயுள் பாவத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது, இன்னும் என்ன மகாதிசைகள் நடக்கும், அது 2 பேருக்குமே பகையா, நட்பா, நீச்ச திசையா, உச்ச திசையா, அல்லது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசைகளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி நமக்கு அது தரும்போது அற்புதமான பலனை கொடுக்கும். இது
உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சுக்கிரன் செவ்வாயாக இருந்தாலும் தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து உங்களுக்கு ஒரு குழப்பமான பிரச்சனையை கொடுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதற்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிற அந்த பெண்ணோ பையனையோ அந்த ஜாதக பொருத்தத்தை உங்களை ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லைனா கூட 10 பொருத்தம் இருந்தாலும் இந்த மகாதிசைகள் சந்திக்கும் காலத்தில் திருமணம் செய்யறது உச்சிதம் அல்ல. ஆகவே தான் மகாதிசையில் வெறும் 10 பொருத்தங்களை பார்க்காம திசா பொருத்தமும் பார்க்கணும். ஒருத்தருக்கு சுக்கிர மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு குரு மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படிப்பட்ட பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதே நேரத்தில் ஒரு அசம்ஷனில் இவங்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் எத்தனை பிறக்கும், அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் இருக்கும், இவங்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் மகாதிசை வரும் காலத்தில் குழந்தைங்க ஜாதகம் பயன்படுமா, குழந்தைகள் ஜாதகம் பேசுமா, குழந்தைகளால் இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்களா, அவங்களுக்கு பிரிவு வராதா அப்படிங்கிறத அந்த குழந்தைங்கள ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டு அது ஆணா பெண்ணான்னு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பொருத்தம் பார்க்கணும். நீங்கள் ஏதோ பொருத்தம் பார்க்கறதுக்கு சார் ஒரு 10 பொருத்தம் இருக்கா பாருங்கள், ரெடி இருக்குன்னு ஒரு புக்கு எல்லாம் அவைலபிள். 10 பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்துட்றாங்க, ரெடியாக நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டுமே பொருத்தம் அல்ல. தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்றீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஸ்படம் போட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த மகாதிசைக்கு இந்த மகாதிசை பொருந்துமா, சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். அதே மாதிரி எந்த வயது காலத்தில் இது வரும்போது உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இந்த பெண்ணுக்கு ஒரு ஆயுள் பாதிக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் கணவனதினுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது அவளுக்கு ஆயுள் விருத்தி வரும். அதே மாதிரி தான் கணவனுக்கு கூட ஆயுள் பாகம் கம்மியாக இருந்ததுன்னா தாலி பலத்தினாலேயும் ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய பலம் கிடைக்கும். இப்படி ஜோதிடத்தில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த கால்குலேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் சுக்கிரன் செவ்வாய் இருக்குங்க, ஆகவே 2 கல்யாணம் வேற்றுமொழி இனத்தவர்களை கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அதே மாதிரி லவ் மேரேஜ் தான் அப்படின்னு அந்த குடும்பம் செதறி போகும், பதறி போகும். அவங்கவுங்க குடும்பத்தில் அது நினச்சா எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? ராசி பலன் கூட நான் ராசி பலன் கூட எந்த டிவிலையும் சரி யூடியூப்பில் கூட நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஏதாவது பயிற்சி காலங்களில் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, காதல் திருமணம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஏன் சார், உங்கள் வீட்டில் காதல் திருமணம் நடந்தா எப்படி சார் இருக்கும்? உடனே நீங்கள் காதலுக்கு எதிரி, காதலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அப்படி கிடையாது. ஒரு அரேஞ்சு மேரேஜ்லேயே 1008 பிரச்சனை இருக்குது. அப்போது லவ் மேரேஜில் 2 துருவங்கள் ஒன்றாக சேரும்போது எவ்வளவு பிரச்சனைகள். இதுக்கு ஒரு ஜோதிடர் பகடக்காயாவும் வியூஸும் கமெண்ட்ஸும் வரணுன்றதுக்காக அவர் பாட்டுக்கு உனக்கு காதல் திருமணம் தான், நீங்கள் நினச்ச மாப்பிள்ளையே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டா நல்லா இருக்குமா? குடும்பம் செதஞ்சு போகும். அந்த குடும்பத்தில் எவ்வளவு பேருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருக்கும், மனசு எவ்வளோ வீக்காக இருக்கும். நான் வளர்த்த குழந்தைங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 4 குழந்தைங்க கூட இருக்கட்டுங்க, அதை பப்ளிக்கில் நான் எப்படி பேச முடியும்? ஒரு தனி அறையில் பேசி அவங்களுக்கு மூடு கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அதை நம்ம வெளிப்படுத்தணுமே ஒழிய எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு படப்படன்னு பொதுவெளியில் பேசுறதுனால ஒரு குடும்பத்தினுடைய உறவுகள் எல்லாமே தேவையில்லாமல் பாதிக்கப்படுது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், குடும்ப உறவுகளுக்கு மரியாதை கொடுங்க, குடும்ப உறவு அன்புக்கு பாசத்துக்கு நெருக்கம் கொடுங்க, 3வது மனிதர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்ல அனுபவம் மிக்க ஜோதிடம் தெரிஞ்சவர்கள் அத்தனை பேருமே இதெல்லாம் பொது வெளியில் பேசும்போது ஜென்ரல் இம்பேக்ட்ஸை தான் பேச முடியும், ஜென்ரல் லா ஜென்ரல் ரூலை தான் பேச முடியும். ஆனால் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும். இது இருக்குங்கிறதுனாலேயே அதனுடைய ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஆகவே சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறத வச்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம்,
அதுவே நிரந்தரமாக ஆகாது. அதற்கு என்ன தீர்வுங்கிறத ஆல்டர்னேட்டிவ் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உண்டு. அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் பரிகாரம். அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய எக்ஸம்ஷன். அந்த எக்ஸம்ஷனை நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.